கோபாலபுரத்தில் சொந்த வீட்டிலே வாழ்ந்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் மட்டும்தான். இன்றைக்கு இருக்கிற இந்த கோபாலபுரம் வீட்டை 1954 ஒரு போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலாக இருந்தவருடைய ஒரு ஐயருடைய வீட்டை வாங்கியவர் கலைஞர். அன்றைக்கே பங்களால வந்து இன்னைக்கு பரதேசி பையெல்லாம் கலைஞருக்கு ஏழு சொத்து என்று பேசுறானே உனக்கு சொல்றேன். உங்க அம்மாவுக்கே சம்பளம் கொடுத்தவர் அவர் தான். உங்க அம்மாவுக்கு அம்மாவை வச்சு படம் எடுத்தவர் அவர் தான். உங்க அப்பா எம்ஜிஆரையும் அறிமுகப்படுத்தினவர் அவர் தான். கொஞ்சம் கூட நேற்றைக்கு கூட ஒருவன் பேசுகிறான் கருணாநிதிக்கு என்ன சொத்து, குடும்பத்துக்கு என்ன சொத்து. உங்க அப்பா உங்க ஆத்தா எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்த தலைவன் தான் என்னுடைய தானை தலைவர் கலைஞர். இன்றெல்லாம் அன்றே ஏனென்றால் கொஞ்சம் கூட தரம் இல்லாமல் பேசுகிறார். மறைந்த தலைவரை பற்றி பேசுகிறார். அந்த தலைவர் அந்த காலத்திலேயே சொந்த வீட்டில் பங்களாவிலே வாழ்ந்தவர் தான் கலைஞர். பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்கிற போது சொன்னேன், கச்சத்தீவு பிரச்சனை பற்றி மோடி சொன்ன போது கலர் கலராக பொய் சொல்ல ஆரம்பித்து விட்டார் மோடி என்று சொன்னேன். அது பெரிய இன்றைக்கு வாட்ஸ்அப்ல எல்லாம் வரக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது. காரணம், தமிழ்நாட்டிலே மோடியினுடைய தூக்கத்தை கலைத்த ஒரே ஒரு தலைவர் உண்டு என்று சொன்னால் அது தளபதி மு.க. ஸ்டாலின் தான் என்பதை நான் உறுதியாக சொல்ல முடியும். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுக்கு சூடு சொரணை இல்லாமல் 10 முறை இப்பொழுது வருகிறாயே, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு சென்னையிலும் தூத்துக்குடி இதுவரை வரலாறு காணாத அளவுக்கு இந்த ஊர்க்காரர்கள் இங்கே இருப்பார். இங்கே கஷ்டப்பட்டு அங்கே இருந்து வந்து சம்பாதித்து பல பேர் அங்கே சொத்தெல்லாம் வாங்கி வைத்திருந்தார். அவர்கள் சொத்தெல்லாம் நாசமா போயிடுத்து. கஷ்டப்பட்டு சம்பாதித்து இங்கே மளிகை கடை வைத்து மற்ற தொழில் செய்து கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை சொந்த ஊரிலே கொண்டு போய் அவர்கள் வைத்தது இன்றைக்கு இந்த வெள்ளத்தினாலே 100 ஆண்டு காலத்தில் இல்லாத அளவுக்கு தூத்துக்குடியிலே பெய்த மழை அவர்களை நாசமாகிவிட்டது. ஒரு வார்த்தை ஆறுதல் சொன்னதோடு நின்றாரே தவிர வந்து பைசா கொடுத்தாரா? நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்து விட்டு போனாரே, என்ன சொன்னார்? இங்கே அவருடைய பாணியிலே சொல்ல வேண்டுமானால் அந்த மாமி என்ன பண்ணுச்சு? கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுகிற போது அதுல உண்டியிலே காசு போடுவது, கையில வைத்திருந்த காசை பார்த்து உண்டியில போடாதீங்க தட்டுல போடுங்க. என்ன அர்த்தம்? தட்டுல போட்டா ஐயருக்கு சொந்தம், உண்டியில போட்டா ஆண்டவனுக்கு சொந்தம், கோயிலுக்கு சொந்தம். ஆக அந்த பேசினாரே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பைசா கொடுக்கவில்லை. ஃபீஸ் சார். மா எதுக்கு வளையல் கழறீங்க? இல்ல மேடம், பிள்ளை சம்பளமே 15,000 தான். இதுல ஹாஸ்டல் ஃபீஸ் எப்படி? மா இங்க வாங்க. இது தோழி ஹாஸ்டல். நம்மள மாதிரி ஒர்க்கிங் விமனுக்காக நம்ம அரசால உருவாக்கப்பட்ட இடம். அப்ப ஃபீஸ் மேடம்? இது போதும். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ் எனக்கு இல்ல. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய வேட்பாளராக சசிகாந்த் செந்தில் அவர்கள் உங்கள் முன்னாலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். அவரை ஏன் ஆதரிக்க வேண்டும் என்று எனக்கு முன்னால் பேசிய அத்தனை பேரும் குறிப்பிட்டு சொன்னார்கள். குறிப்பாக இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை நண்பர் கிருஷ்ணசாமி, கழகத்தினுடைய எஃகு தொண்டர் என்று அவரை குறிப்பிட்டால் அது மிகையாகாது. காரணம், பதவி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் பணியாற்றுகிற ஒரு ஆற்றல் மிக்க பொதுநலவாதி பொது தொண்டர் யார் என்றால் கிருஷ்ணசாமி அவர்கள். அவர் 10 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். இடையிலே அவருக்கு வாய்ப்பு கிட்டவில்லை. இருந்தாலும் மற்றவர்களைப் போல ஓடிவிடவில்லை. இன்னும் உறுதியாகவே பணியாற்றியதனுடைய விளைவு இன்றைக்கு அவரை தேடி சட்டமன்ற உறுப்பினர் பதவி வந்திருக்கிறது. ஒரு முறைக்கு 2 முறை வெற்றி பெற்று தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்குகள் பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெருமை கிருஷ்ணசாமிக்கு இருக்கிறது. இன்னும் பல பதவிகள் அவரை தேடி வரும் என்பதை நான் உறுதியாக இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், என் பேச்சை கேட்டு நடக்கக்கூடியவர்கள் அவரும் ஒருவர். காரணம், அவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி அந்த வாய்ப்பு கையை கட்டியது எட்டாமல் போய்விட்டது. அவர்தான் எல்லாம் என்று முடிவு செய்து சுவரிலே எழுத வேண்டிய நிலை வந்தபோது திடீரென்று வேட்பாளர் மாற்றப்பட்ட போது அவர் கலங்கிய போது நான் பக்கத்திலே இருந்து பார்த்தவன் தோளிலே தட்டி கொடுத்து சொன்னேன், இதைவிட பெரிய பதவி உனக்கு வர இருக்கிறது என்று சொன்னேன். அவர் இடைத்தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டார். 2வது முறையும் வெற்றி பெற்றார். இன்றைக்கு தலைமை கழகத்துடைய செயலாளர்களே ஒருவராக தளபதி அவர்களாலே ஆக்கப்பட்டிருக்கிறார். ஆக பொறுத்தால் பூமி ஆழ்வார். அவருக்கு இன்னும் என்ன போல 77 வயசாகல, இன்னும் நிறைய இருக்கு. ஆக இதையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம், பதவி பெரிதல்ல, கொள்கைதான் பெரிது
என்று இந்த மேடையில் இருக்கிற அத்தனை பேரும், இங்கே இருக்கிற அருணாச்சலமும் நினைத்திருந்தால் என்றைக்கோ எவ்வளோ பதவியில் வந்திருக்கலாம். கொஞ்சம் பாபுவும் விட்டு கொடுத்து இங்கே வந்தால் அவர் கூட பல பதவிகள் வந்திருக்கலாம். ஆனால் பலரும் கொண்ட கொள்கையிலே அவர்கள் உறுதியாக பணியாற்றியதனுடைய விளைவு இன்றைக்கு நாங்கள் எல்லாம் ஒரே மேடையில் நின்று ஒத்த குரலிலே சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு வாக்கு கேட்கிறோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வேட்பாளரைத்தான் இங்கே நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். எனக்கு முன்னாலே பேசிய கருப்பு சட்டைக்காரர் கொஞ்சம் வேடிக்கையாக பேசினார். அவர் பேசலாம், அவர் வயதுக்கு அவர் பேசலாம், நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள். பெரியார் எப்படி பேசினாலும் ஏற்றுக்கொள்வதைப் போல ஒரு எனக்கு அந்த வயசாகிடுச்சுன்னு நினைக்காதீங்க. நான் ஒன்றும் அவரை விட நான் ஏறத்தாழ அதே வயது தான் இருக்கும். இருந்தாலும் அவர் பேசியதை நீங்கள் ரசித்தீர்கள். காரணம் என்னவென்றால் உள்ளதை உள்ளபடி சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கு நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி, நான் கூட ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது சொன்னேன், பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்கிற போது சொன்னேன், கச்சத்தீவு பிரச்சனை பற்றி மோடி சொன்னபோது கலர் கலராக பொய் சொல்ல ஆரம்பித்து விட்டார் மோடி என்று சொன்னேன். அது பெரிய இன்றைக்கு வாட்ஸ்அப்பில் எல்லாம் வரக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது. காரணம், தமிழ்நாட்டிலே மோடியினுடைய தூக்கத்தை கலைத்த ஒரே ஒரு தலைவர் உண்டு என்று சொன்னால் அது தளபதி மு.க. ஸ்டாலின் தான் என்பதை நான் உறுதியாக சொல்ல முடியும். அதனால்தான் இந்தியாவிலே எத்தனையோ பிரதமரை நாம் பார்த்திருக்கிறோம். எந்த பிரதமரும் ஒரு தேர்தலுக்கு நேரு, இந்திரா காந்தி அம்மையார் போன்ற தலைவர்கள் எல்லாம், வாஜ்பாய் கூட தேர்தலுக்கு ஒரு முறை அப்படியே ஃப்ளையிங் விசிட், காலையிலே வந்து சென்னையில் இறங்குவார்கள், ஒரு கூட்டம், மதுரையில் ஒரு கூட்டம், இரவோடு இரவாகவே தமிழ்நாட்டிலே விட்டு போய்விடுவார்கள். ஆனால் மோடிக்கு கண்டிருக்கிற ஜன்னி 4 முறை வந்து விட்டார், 5 முறை வந்து விட்டார், இன்னும் 4 முறை வரப்போகிறார். நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக மோடிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், நீ நித்தம் வந்தாலும் சரி, நீ வருகிற ஒவ்வொரு போதும் 1,00,000 ஓட்டு இந்த கூட்டணிக்கு கூடுமே ஒழிய குறையாது என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். அதனால்தான் பண்டித ஜவஹர்லால் நேரு ஒரு முறை மிக அழகாக சொன்னார் தமிழ்நாட்டை பற்றி, தி மாஸ்டர் பிரெயின் ஆஃப் இந்தியா இஸ் மயிலாப்பூர் என்று சொன்னார். அதாவது இந்தியாவுடைய மூளையே தமிழ்நாட்டில் இருக்கிற மயிலாப்பூர் என்று பண்டிதர் நேருவால் தமிழ்நாடு பாராட்டப்பட்ட மண். இந்த மண்ணிலே தான் இன்றைக்கு மோடிக்கு சாவுமுடி அடிப்பதற்கு தயாராகிவிட்டார் என்கிற பயத்தால் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுக்கு சூடு சொரணை இல்லாமல் 10 முறை இப்பொழுது வருகிறாயே, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு சென்னையிலும் தூத்துக்குடி இதுவரை வரலாறு காணாத அளவுக்கு அந்த ஊர்க்காரர்கள் இங்கே இருப்பார், இங்கே கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்து சம்பாதித்து பல பேர் அங்கே சொத்தெல்லாம் வாங்கி வைத்திருந்தார்கள். அவர்கள் சொத்தெல்லாம் நாசமாக போயிடுது. கஷ்டப்பட்டு சம்பாதித்து இங்கே மளிகை கடை வைத்து மற்ற தொழில் செய்து கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை சொந்த ஊரிலே கொண்டு போய் அவர்கள் வைத்தது இன்றைக்கு இந்த வெள்ளத்தினாலே 100 ஆண்டு காலத்தில் இல்லாத அளவுக்கு தூத்துக்குடியில் பெய்த மழை அவர்களை நாசமாகிவிட்டது. ஒரு வார்த்தை ஆறுதல் சொன்னதோடு நின்றாரே தவிர வந்து பைசா கொடுத்தாரா? நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்து விட்டு போனாரே, என்ன சொன்னார்? இங்கே அவருடைய பாணியிலே சொல்ல வேண்டுமானால் மறுமலர்ச்சி திமுக பேச்சாளர் பேசினாரே பெரியவர், அவர் பாணியிலே சொல்ல வேண்டுமானால் அந்த மாமி என்ன பண்ணுச்சு? கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுகிற போது அதில் உண்டியிலே காசு போடுவதை கையில் வைத்திருந்த காசை பார்த்து உண்டியில் போடாதீங்க, தட்டில் போடுங்க. என்ன அர்த்தம்? தட்டில் போட்டால் ஐயருக்கு சொந்தம், உண்டியில் போட்டால் ஆண்டவனுக்கு சொந்தம், கோயிலுக்கு சொந்தம். ஆக அந்த பேசினாரே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பைசா கொடுக்கவில்லை. இதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் தமிழ்நாட்டு மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு காட்டிய அந்த வழிதான் அகில இந்தியா பூராவிலும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இங்கே கிருஷ்ணசாமி சொன்னார்,
நேற்றைக்கு இந்தியா டுடே ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறது. இந்தியா டுடே என்பது பிஜேபி ஆதரிக்கின்ற ஒரு டிவிக்கு சொந்தமான பத்திரிகை தான். தவிர்க்க முடியாமல் எழுதியிருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் 40க்கு 40 இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி. அக்னி நியூஸ் சர்வீஸ் என்று சொல்லப்படுகிற இன்னொரு கருத்து கணிப்பு தமிழ்நாட்டிலே சென்ற முறை தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையிலே வாக்குகள் பெற்றதை விட இந்த முறை அதிகமாக வாக்குகள் பெறுவார்கள் என்பது மட்டுமல்ல, மோடி வருவதே பாஜக டெபாசிட் வாங்குவதற்கு முயற்சி எடுப்பதற்காக தவிர வெற்றி பெறுவதற்கு அல்ல என்று அவர்களே எழுதியிருக்கிறார். அந்த அளவுக்கு மக்கள் மனதிலே இன்றைக்கு இந்த ஆட்சியினுடைய சாதனைகள் நிலைத்து நின்றிருக்கிறது. எல்லோரும் குறிப்பிட்டு சொன்னார்கள், இந்த ஆட்சி மகளிருக்காக செய்திருக்கிறது. நாசர் சொல்லிவிட்டு போனார் என்று கிருஷ்ணசாமி சொன்னார். கிருஷ்ணசாமியும் கோடிட்டு காட்டினார். மற்றவர்களும் சொன்னார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தமிழகத்தில் ஏற்பட்டதற்கு பின்னால் இந்த 3 ஆண்டு காலத்திலே தளபதி மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிற ஒவ்வொரு திட்டத்திற்கும் பெண்களுக்குத்தான் முக்கியத்துவம் என்று எல்லோரும் பாராட்டினார்கள். அதற்கு பின்னாலே இருக்கிற வரலாற்று உண்மையை நான் ஒரு சில நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு விளக்க விரும்புகின்றேன். காரணம், நம்முடைய நேற்றைக்கு கூட விஜிஆர் மேடையில் பேசுகிற போது கொஞ்சம் வருத்தத்தோடு பேசினார். தளபதி எல்லாம் உங்களுக்கு தான் செய்கிறார், பெண்களுக்கு தான் செய்கிறார், எங்களுக்கு ஒன்றும் செய்யலைன்னு சொன்னார். அதுக்கு நான் பதில் கூட அவருக்கு பதில் சொல்வதற்காகவே நேற்று கூட்டத்திலே சொன்னேன். ஏன் தெரியுமா செய்கிறார்? அந்த பெண்களை பற்றி முழுமையாக அறிந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். இங்கே பாபு குறிப்பிட்டாரே, எமர்ஜென்சி நேரத்திலே தலைவர் கலைஞரோடு நான் ஓராண்டு காலம் கூடவே இருந்தேன். அமைச்சராக இருந்தவர்கள் எல்லாம் விட்டு விட்டு ஓடிவிட்டார்கள். பண்ருட்டி ராமச்சந்திரனை போன்றவர்கள் ராஜினாமா செய்து விட்டார்கள். எம்பிக்கள் ஓடிவிட்டார்கள். எம்எல்ஏக்கள் எழுதி கொடுத்து போய்விட்டார்கள். ஏன்? அவருக்கு கார் டிரைவராக இருந்தவனே காரை ஓட்ட முடியாது என்று பயந்து விட்டு கார் சாவியை மேஜையின் மீது வைத்துவிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிவிட்டார்கள். ஓட்டுவதற்கு டிரைவர் கூட இல்லை, சொந்த கார் இல்லை. முரசொலிமாரனுடைய காரிலே எமர்ஜென்சி நேரத்தில் நான் வேலூர் சிறையில் இருந்தேன். சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டவுடன் டிஆர் பாலு விசாவிலே கைது செய்யப்பட்டார். அப்பொழுது நான் ஜெயிலில் இருந்து வந்து நேராக தலைவரை சந்திக்கிற போது சொன்னார், நீ வந்துட்டப்பா, நாளைக்கு பாலு அரெஸ்ட் ஆகிடுவான், பாலுக்கு பிறகு நீ தான் என்னோடு இருக்க வேண்டும், எமர்ஜென்சி நேரத்தில் யாருமே கூட இல்லை, உதவிக்கு எனக்கு தேவை என்று சொல்லி அன்றைக்கு இன்னும் அந்த தேதி என்னுடைய நினைவிலே பசுமையாக இருக்கிறது. 1976 மே மாதம் 1ஆம் தேதி, ஏப்ரல் 30ஆம் தேதி நான் ரிலீஸ் ஆகி ஜெயிலிலிருந்து வெளியே வருகிறேன். 1ஆம் தேதி கலைஞரை சந்தித்தேன். சந்தித்தவுடன் என்னோட வர வேண்டும், இருக்க வேண்டும் என்று சொன்னார். அன்று முதல் எமர்ஜென்சி காலம் முழுவதும் தலைவர் கலைஞரோடு ஒற்றை மனிதனாக இருந்து பயணிக்கிற வாய்ப்பை நான் பெற்றிருந்தேன். பல அனுபவங்களை அதனாலே அறிந்தேன். இங்கே பாபு குறிப்பிட்டதைப் போல அவரோடு அவருடைய வீட்டிலே காண்பதற்கு கூட வருவதற்கு பயப்படுவார்கள். பஸ்ஸில் வருவாங்க தலைவரை பார்க்கறதுக்கு. நான் வரலாறு தான் சொல்கிறேன். நாளைக்கு பத்திரிகையில் திருச்சி போடுவான், காங்கிரஸை திட்டுறோம். காங்கிரஸை தாக்குவதற்காக அல்ல, வரலாறை நினைவு கூறுகிறேன், அவ்வளோதான். அப்பொழுது முதலமைச்சரை கலைஞரை பார்க்குவதற்கு கூட தலைவருக்கு அவருடைய வீட்டுக்கு வருவதற்கு தேவாரன் ஒரு டிசி அப்போ இருந்தார். பிற்காலத்தில் அவர் டிஜிபியாகி பல பிரச்சனைலாம் பண்ணார். அன்றைக்கு சென்னை மாநகரத்தினுடைய டெப்டி கமிஷனராக தேவாரம் என்ற போலீஸ்காரர் இருந்தார். கோபாலபுரத்தினுடைய 4வது வீதியிலே 2 பக்கமும் போலீஸ் நிற்கும். யாராவது பார்க்க வந்தால் வண்டியை சீஸ் பண்ணுவாங்க. தேனாம்பேட்டையை தாண்டினாலே பஸ்ஸை செக் பண்ணுவாங்க, எங்கே போகிறீங்கன்னு. கொடி போட்டு கொண்டு வந்தால் கைது செய்வார்கள். நம்முடைய தொண்டர்கள் கலைஞருடைய சீடர்கள் அல்லவா. இங்கே பாபு குறிப்பிட்டதைப் போல நீ கொடி போட்டுன்னு போனால் தானே பிடிக்கிற. நான் திருப்பதிக்கு போகிறேன், நேராக போய் பார்பர் ஷாப், திருப்பதிக்கெல்லாம் போகிறது கிடையாது,
கிண்டியிலே ஒரு பார்பர் ஷாப்பில் மொட்டை அடிச்சுக்கின்னு வண்டியில் ஏறிக்கிட்டு நேரடியாக கோபாலபுரத்திலே வந்து சந்தித்த தொண்டன் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எமர்ஜென்சி காலத்தில் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான அந்த காலகட்டத்தில் தலைவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. உரசெல்லியிலே அவர் எழுதிய கட்டுரை அனுமதிக்கப்படவில்லை, சென்சார் தடுத்து விட்டது. அவருடைய பிறந்த நாளுக்கு முந்தைய நாள், அன்றைக்கு முந்தைய நாள் ஜூன் மாதம் 2ஆம் தேதி அண்ணா சிலை அருகே கொடி பிடித்து கொண்டு தலைவர் அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். கலைஞரோடு நானும் 4-5 பேரும் சேர்ந்து அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டோம். காவல்துறையினர் கைது செய்து இன்றைக்கும் அந்த காவல் நிலையம் D1 காவல் நிலையம் திருவள்ளிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது. எம்எல்ஏ ஆஸ்திக்கு பக்கத்தில் கிருஷ்ணசாமி போன்றவர்கள்லாம் பார்த்துருப்பார்கள். எங்களை கைது செய்து கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்துகிறார்கள். 7 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த கலைஞரை பெஞ்சில் உட்கார வைக்கிறாங்க. அதற்கு முன்னால் சல்யூட் அடித்த போலீஸ் அதிகாரிகள் பூரா தலையை திருப்பிக்கிட்டு போகிறான். கலைஞருக்கு பக்கத்தில் பெஞ்சிலே அவர் உட்கார்ந்திருக்கிறார், நான் பக்கத்தில் நிற்கிறேன். அப்பொழுது ஒரு 25 வயது மதிக்கத்தக்க ஒரு உமன் கான்ஸ்டபிள் காக்கி யூனிஃபார்ம் சட்டையோடு நேரடியாக தலைவரிடத்திலே கையை நீட்டி ஒரு கப்பிலே காப்பியை கொடுத்தார். தலைவர் அந்த பெண்ணை ஏறெடுத்து பார்த்தார். அதிகாரி இருந்தவன்லாம் பார்த்துட்டு பயந்துட்டு போகிறான், மந்திரியாக இருந்தவன்லாம் விட்டுட்டு ஓடிட்டான். ஆனால் ஒரு போலீஸில் வேலை செய்கின்ற உமன் கான்ஸ்டபிள் இவ்வளவு தைரியமாக நமக்கு வந்து இந்த நேரத்தில் காப்பி வாங்கி கொடுக்குறாரே என்று அந்த அம்மையாரை பார்த்து மிகவும் கவலையோடு தலைவர் கேட்டார், ஏம்மா எனக்கு காஃபி வாங்கி கொடுக்குறியே, உன் வேலைக்கு ஆபத்து வந்துட போதும்மா, தயவு செய்து நீ போ என்று சொன்னபோது அந்த பெண்மணி என்ன சொன்னது தெரியுமா? ஏன் பெண்களுக்கு செய்கிறோம் என்பதற்காக சொல்கிறேன். அந்த பெண்மணி மிக உணர்ச்சியை பயப்பட்டு சொன்னார், இந்த காக்கி சட்டை நீங்கள் எனக்கு கொடுத்த காக்கி சட்டை, உங்களுக்கு காப்பி வாங்கி கொடுக்கிற காரணத்தினால் இந்த காக்கி சட்டை போகிறது என்றால் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை என்று துணிச்சலாக சொன்னது ஒரு 25 வயது மதிக்கத்தக்க இந்த பெண்மணி உமன் கான்ஸ்டபிள். காரணம், கலைஞர் ஆட்சியில் அவர் போட்ட உத்தரவால் அன்றைக்கு ஒரே ஒரு உமன் கான்ஸ்டபிள் ஸ்டேஷன் தான் சென்னையில் இருந்தது. அப்படி வேலைக்கு அமர்த்தப்பட்ட ஒரு பெண் தான் அந்த உமன் கான்ஸ்டபிள். பிறகு கலைஞர் மறைந்த போது அந்த அம்மா பதவி உயர்வு பெற்று டிஎஸ்பியாக பதவி உயர்ந்து கலைஞருடைய அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல மலர் வலையை வைத்து அஞ்சலி செலுத்தியதெல்லாம் நீங்கள் பத்திரிகையில் பார்த்திருப்பீர்கள். எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு உதவியை ஒரு பெண்ணுக்கு செய்த காரணத்தினால் அன்றைக்கு அந்த பெண்மணி தன்னுடைய வேலையே போனாலும் பரவாயில்லை, தலைவருக்காக காப்பி வாங்கி கொடுத்ததை கலைஞர் நெஞ்சுக்கு நிதியில் கூட எழுதியிருக்கிறார். காரணம், எனக்கு முன்னால் பேசிய தோழர் குறிப்பிட்டதைப் போல பெண்களுடைய மனம் மென்மையானது மட்டுமல்ல, நன்றிக்கு பெயர் பெற்ற ஒரு குணம் ஒன்று சொன்னார், அது பெண்கள் தான் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இன்னொரு நிகழ்ச்சியை சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் தெரியும், கிருஷ்ணசாமிக்கும் தெரியும். கலைஞர் மறைந்த நேரத்தில் அவரை அடக்கம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பியபடி தலைவர் கலைஞர் அவர்கள், உங்களுக்கெல்லாம் தெரியும், அண்ணாவினுடைய மறைவின் போது ஒரு கவிதை பாடினார். அந்த கவிதையில் பேசுகிற போது சொன்னார், அண்ணா உன் இதயத்தை இரவலாகத்தா, நான் வரும்போது பத்திரமாக கொண்டு வந்து உன் காலடியில் சேர்க்கிறேன் என்று உணர்ச்சி வயப்பட்ட அந்த கவிதையிலே அண்ணா மறைந்த நேரத்தில் வானொலியிலே அவர் பாடிய அந்த கவிதை நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள். இன்னும் அது ஒலித்து கொண்டிருக்கிறது. அந்த உணர்வோடு தான் தலைவர் செயல்பட்டு வந்தார். எமர்ஜென்சி நேரத்தில் வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆகிய இந்த 2 நாட்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஜெயிலுக்கு கலைஞர் போவார். அவரோடு நானும் எல் கணேசனும் போவோம். இப்போ இருக்கிற ஏசி கார் போகிறலாம் இப்போ கிடையாது, அம்பாசிடர் காரு, ஏசி கார் கிடையாது. 1 சீட்டில் கலைஞர் உட்கார்ந்துருப்பார், பின் சீட்டிலே நான் உட்கார்ந்திருப்பேன், என் பக்கத்தில் எல் கணேசன் அமர்ந்து கொண்டிருப்பார். வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை
2 நாள் சென்ட்ரல் ஜெயிலுக்கு போவோம். ஒரு நாள் முரசொலி மாறனை பார்ப்பதற்கும், இன்னொரு நாள் தளபதி மு.க. ஸ்டாலினை பார்ப்பதற்கும் 3 மணிக்கு கோபாலபுரத்திலிருந்து கிளம்புவோம். அப்பொழுது தயாநிதி மாறனும் கலாநிதி மாறனும் டான் பாஸில் படிச்சுட்டு இருக்காங்க. பசங்க, சின்ன பசங்க. அவங்கள போய் நான் தான் ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வந்து வண்டியில் அழைத்து கொண்டு நேரடியாக ஜெயிலுக்கு பார்ப்பதற்கு போவோம். போகிற போது கோபாலபுரத்திலேருந்து கடற்கரை வழியாக அண்ணா சதுக்கு வழியாக தான் கலைஞர் போவார். ஒவ்வொரு முறையும் அந்த அண்ணா சதுக்கத்தை தாண்டுகிற போது கலைஞர் கையெடுத்து அண்ணா சதுக்கத்தை கும்பிடுவார். திடீரென்று ஒரு நாள் திரும்பி பார்த்து என்னிடத்தில் கேட்டார், எதற்காக அண்ணாவை இங்கே அடக்கம் பண்ணோம் என்று உனக்கு தெரியுமா என்று என்னை கேட்டார். எனக்கு தெரியாதுன்னு. காரணம் அப்பொழுது எனக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. எல். கணேசனை கேட்டார், அவருக்கும் தெரியாது என்று சொன்னார். அதற்கு பிறகுதான் வரலாற்றை சொன்னார். சென்னையிலே அன்றைக்கு திமுகவில் இருக்கிற எந்த தலைவருக்கும் சொந்த வீடு கிடையாது, அண்ணா உள்ளிட்டு. அந்த காலத்திலேயே கோபாலபுரத்தில் சொந்த வீட்டிலே வாழ்ந்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் மட்டும்தான். இன்றைக்கு இருக்கிற இந்த கோபாலபுரம் வீட்டை 1954 ஒரு போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலாக இருந்தவருடைய ஒரு ஐயருடைய வீட்டை வாங்கியவர் கலைஞர். அன்றைக்கே பங்களாவில் வந்து இன்றைக்கி பரதேசி பையெல்லாம் கலைஞருக்கு ஏது சொத்து என்று பேசுகிறானே உனக்கு சொல்கிறேன். உங்கள் அம்மாவுக்கே சம்பளம் கொடுத்தவர் அவர் தான். உங்கள் அம்மாவுக்கு அம்மாவை வச்சு படம் எடுத்தவர் அவர் தான். உங்கள் அப்பா எம்ஜிஆரையும் அறிமுகப்படுத்தினவர் அவர் தான். கொஞ்சம் கூட நேற்றைக்கு கூட ஒருவன் பேசுகிறான், கருணாநிதிக்கு என்ன சொத்து, குடும்பத்துக்கு என்ன சொத்து. உங்கள் அப்பா, உங்கள் ஆத்தா எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்த தலைவன் தான் என்னுடைய தானை தலைவர் கலைஞர். இன்றெல்லாம் அன்றே அந்த கதைக்குள்ளே போனால் டைவர்ட் ஆகிடுச்சு. ஏனென்றால் கொஞ்சம் கூட தரம் இல்லாமல் பேசுகிறார். மறைந்த தலைவரை பற்றி பேசுகிறார். அந்த தலைவர் அந்த காலத்திலேயே சொந்த வீட்டில் பங்களாவிலே வாழ்ந்தவர் தான் கலைஞர். அண்ணாவுக்கே சொந்த வீடு கிடையாது. இந்த பகுதியிலே அண்ணா காஞ்சிபுரத்துலேருந்து வர்றாருன்னா டிஆர்ஆருடைய செங்கல் சூழலில் ஒரு டீ கட்சிக்கு தான் போவார். ஒவ்வொரு இடம் அண்ணா வச்சுருப்பார். வாலாஜாபாத் அந்த பக்கம் படப்பு பக்கம் போகிறதுன்னா முடிச்சூர் தாண்டினோடனே சட்டையெல்லாம் கட்டி போட்டு முன்காரில் காற்று ஓட்டமாக வாங்கிட்டு போவார் அண்ணா. இதெல்லாம் நாங்கள் பார்த்தவங்க அந்த காலத்தில். அண்ணாவுக்கே சொந்த வீடு கிடையாது. பேராசிரியருடைய மாமனார் வீடு வெள்ளாளத்தெருவில் இருக்கும், அங்கே தான் அண்ணாவே வருவாராம். திமுகவில் இருக்கிற யாருக்குமே சொந்த வீடு கிடையாது. நாவலர் கூட அவருடைய துறவியார் பூந்தமல்லியிலே ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுருந்தாங்க, போரூரில் ஒரு வீட்டில் இருந்தார். இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது. ஆக அப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்த காலத்தில் சொந்த இடம் திமுகவுக்கு எல்லோரும் உட்கார்ந்து பேசுகிற அளவுக்கு வசதியான இடம் இல்லாத காரணத்தினால் அண்ணா என்ன செய்வாராம், முக்கியமான பிரச்சனைகளை பற்றி தலைவரோடு பேச வேண்டுமென்றால் 10 மணிக்கு மேல் சென்னையில் கடற்கரைக்கு எல்லாரும் வர சொல்லுவார். காரணம் அப்போல்லாம் 8:30 மணிக்கு மேலே சென்னையில் பஸ்ஸே ஓடாது. இந்த பக்கம் பஸ்ஸே கிடையாது. வேறு அந்த காலத்தில் ஒரே ஒரு வேல்முருகன் அந்த டிஆர்ஆர் பஸ் தான் இங்கேருந்து கத்திப்பாறை வரலும் போவோம், அதுதான் போவோம். அப்படி ஒரு போக்குவரத்து இருந்த காலம். அந்த காலத்தில் சென்னையே 8 மணிக்கு மேலேனா டிப்தம் ஆகிடும். ஆக அண்ணா என்ன செய்வாராம், 10 மணிக்கு மேலே எல்லோரும் கடற்கரை வர சொல்வாராம். பல முக்கியமான முடிவுகளை கடற்கரையை உட்காந்து பேசி முடிவெடுப்பாராம். குறிப்பாக திராவிட நாடு கொள்கையை கைவிட வேண்டும் என்ற ஒரு முடிவெடுப்பதற்கு முக்கியமான பிரச்சனை கட்சியினுடைய அடிப்படை கொள்கை. இதை கைவிடுவதா தொடர்ந்து வற்புறுத்துவதா என்று விவாதிப்பதற்கு அண்ணா விரும்பி கலைஞரை, நாவலரை, பேராசிரியரை, என்.வி. நடராஜனை, ஏவிபி ஆசைத்தம்பியை, சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசை, டி.கே. சீனிவாசனை, இப்படி சத்தியவாணிமுத்து அம்மையாரை தவிர, காரணம் அந்த அம்மையாரை 10 மணிக்கு மேல் கூட்டத்தில் வந்து அழைத்து கொண்டு வருவது என்பது ஒரு பெண்ணாக இருந்த காரணத்தினால் தேவையில்லை என்று சொல்லி மற்ற தலைவரெலாம் வர சொல்லுவாராம். அப்படி திராவிட நாடு கொள்கையை ஒத்திவைப்பதற்காக 10 மணிக்கு துவங்கிய கூட்டம் அடுத்த நாள் காலை 6:30 வரை உதயசூரியன் உதிக்கின்ற வரை கடற்கரையிலே உட்கார்ந்து பேசி அங்கே எடுத்த முடிவுதான் திராவிட நாடு கொள்கையை கைவிடுவது என்று. எந்த இடத்திலே உட்கார்ந்து எடுத்தார் என்றால் அண்ணா எந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரோ அந்த இடத்தில் தான் என்று சொல்லி, அதனால்தான் பல முடிவுகளை கடற்கரையிலே அண்ணா எந்த இடத்திலே உட்கார்ந்து எடுத்தாரோ அந்த இடத்திலே அவர் அடக்கம் செய்ய வேண்டும் என்று நானும் நாவலரும் முடிவெடுத்து
அங்கே அடக்கம் செய்தோம் என்ற நிகழ்ச்சி வரலாறை எனக்கு சொல்லிவிட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார். நான் செத்தாலும் நீங்கள் என்ன தான் இங்கே அடக்கம் பண்ணணும் என்று கலைஞர் சொன்னார். சொல்லுகிற போது அவருக்கு வயது 52. நான் துடித்து போய் கேட்டேன், ஏனென்னா இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள், உங்களுக்கு என்ன வயதாகி விட்டதா? கலைஞர் வழக்கம்போல் நகைச்சுவையோடு சொன்னார், நெருப்புன்னா நாக்கு சுற்றுமையா? நான் சொல்லி வைக்கிறேன், என்றைக்காவது ஒரு நாள் நான் மறைந்தால் என்னை இந்த இடத்திலே தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று என்னிடத்திலே 1976 கலைஞர் சொன்னார். எந்த வேலையிலே அவர் சொன்னாரோ அவருக்கு இடம் கொடுப்பதற்காக நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு போடுவதற்கு அந்த வாய்ப்பை தளபதி எனக்குத்தான் கொடுத்தார். அந்த வழக்கை போடுவதற்கு முன்பாக என்ன நடந்தது என்பதை நான் இந்த நேரத்திலே என்ன வரலாறு இதெல்லாம் பத்திரிகையில் பல பேர் எழுதலை, நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் எழுதவில்லை. கிருஷ்ணசாமி போன்றவர்களுக்கெல்லாம் தெரியும். கலைஞர் மறைந்த நேரத்தில் காவேரி மருத்துவமனையில் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். 6 மணிக்கு மறைந்து விட்டார் என்ற செய்தி வருகிறது. தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் காவேரி மருத்துவமனையிலிருந்து புறப்பட்டு எடப்பாடி வீட்டுக்கு போகிறார்கள். நான் தான் தளபதியை கேட்டேன், எங்கே செல்கிறீர்கள் என்று. இல்லை, அப்போ கூட பாருங்கள், சிஎம் வீட்டுக்கு போகிறேன்னு தான் சொன்னார். அவருடைய பாணியிலே சொன்னோன்னா தீக்காக்கா சொன்ன இப்போ தொடப்பக்கட்ட வீட்டுக்கு போகிறதுக்கு சிஎம் என்று தலைவர் மரியாதையோடு சொன்னார். சொல்லிவிட்டு சிஎம் வீட்டுக்கு போகிறேன். கலைஞர் விரும்பியபடி ஒரு 6 அடி இடத்தை மெரினா கடற்கரையிலே கலைஞருக்கு கேட்பதற்காக நான் குடும்பத்தோடு போகிறேன். எந்த கட்சிக்காரும் வேண்டாம், துரைமுருகனை கூட அழைக்கவில்லை. குடும்பத்தார் சென்று நேரடியாக கேட்டால் மனமிறங்கி இடம் தருவார் என்று எண்ணி தளபதி புறப்பட்டு போனார். ஆனால் கல் நெஞ்சம் படைத்த எடப்பாடி, அதனால் தான் நாள் முள்ளோடு நின்று நீங்கள் கத்திக்கிட்டு இருக்கிறோம். கலைஞருக்கு செய்த துரோகம், எத்தனையோ பேருக்கு மணிமண்டபம் கட்டினார் கலைஞர். எவ்வளோ தலைவர்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து அவர்களுக்கு வாழ்வு தேடி கொடுத்தார். 7 முறை 7 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார். 5 முறை 7 அல்ல 5 முறை முதலமைச்சராக இருந்தார். தமிழ்நாட்டிலேயே 13 முறை சட்டமன்ற உறுப்பினராக தோற்காத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்றால் அந்த வரலாறு படைத்த தலைவர் தளபதி கலைஞர் அவர்கள். இப்படி பல பெருமைக்குரியவர். அவருக்கு இடம் கொடுக்க முடியாது என்று எடப்பாடி மறுத்து விட்டார். தொங்கிய தலையோடு காவேரி மருத்துவமனைக்குள் தளபதி வருகிற போது நானும் மற்றவர்களும் என்ன ஆயிற்று என்று கேட்டபோது முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். எங்கேயோ ஒரு மூலையில் காந்தி மண்டபத்திற்கு பின்னால் யாருடைய கண்ணிலும் படாமல் கவர்னர் மாளிகைக்கும் காந்தி மண்டபத்துக்கு இடையிலே ஒரு இடத்திலே அடக்கம் செய்து கொள்வதற்கு அனுமதி தருவதாக சொல்கிறார்கள். அந்த இடத்திலே அடக்கம் செய்வதை விட வேறு இடத்தை விட்டுவிடலாம் என்று தான் யோசனை செய்து கொண்டே வருகிறோம் என்று சொன்னபோது நானும் வழக்கறிஞர்களாக அங்கே இருந்த வில்சன், சண்முக சுந்தரம், இளங்கோ, கிரிராஜன் போன்ற எல்லா வழக்கறிஞர்களும் அன்றைக்கு அங்கே இருந்தோம். அப்பொழுது தளபதி இடத்தில் நான் சொன்னேன், நீதிமன்றம் செல்லுவோம், வந்தால் உத்தரவோடு வருகிறோம், இல்லை என்றால் பிணமாக வருவோம் என்று சொல்லிவிட்டு தளபதியத்தில் சொல்லிவிட்டு அனுமதி பெற்று போனோம். நீதிபதி வீட்டுக்கு சென்றோம். எல்லாம் கிருஷ்ணசாமி போன்றவர்கள்லாம் சொல்லி பத்திரிகையில் இடம் கிடைச்சதுன்னு தான் வந்தது தவிர வழக்கினுடைய விசாரணை எல்லாம் வரல. காரணம் படிக்கிற ஆர்வமும் அன்றைக்கி யாருக்கும் இல்லை. பத்திரிகைக்காரனும் பெருசாக போடலை. 5 அந்த நீதிமன்ற வீட்டுக்கு போன போது இரவு 10 மணி. வழக்கறிஞர்கள் அந்த பதட்டத்தோடு போன போது அவர் எங்களுடைய பதட்டத்தை பார்த்து விட்டு சொன்னார், பொறுமையாக இருங்கள், ஏன் பதட்டப்படுகிறீர்கள்? நல்ல வேளையாக அந்த நீதிபதி ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்த காரணத்தினால் நாங்கள் கொடுத்த அந்த மனுவை பெருந்தன்மையோடு பார்த்துவிட்டு சொன்னார், பதற்றப்படாதீர்கள், நான் வழக்கை விசாரிக்கிறேன். வழக்கு வழக்கறிஞருக்கு அரசு வழக்கறிஞருக்கு நோட்டீஸ் கொடுங்கள்,
நேரடியாக நீதிமன்றத்திற்கு சென்று அங்கே இதை நம்பர் பண்ணி கொண்டு வாருங்கள். அருணாச்சலத்துக்கெல்லாம் தெரியும், எந்த ஒரு பெட்டிஷனை நீதிமன்றம் கேட்க வேண்டுமானாலும் அது கோர்ட்டில் நம்பர் ஆகி வரணும், ஸ்டாம்ப் ஒட்டியிருக்கணும். இதை அவர் சொல்லுகிற போது இரவு 10-10:30 மணி இருக்கும். பதற்றத்தோடு நாங்கள் கிளப்பிட்டு போகிறோம். ஹைகோர்ட்டிலே அந்த நம்பர் பண்ணுகிற கிளார்க் வீடு எங்கே இருக்கிறது என்றால் மண்ணடிக்கு பக்கத்திலே ஒரு இடத்திலே இருக்கிறார். அந்த நம்பர் பண்ணுகிற கிளார்க் ஒரு லேடி கிளார்க், ஒரு பெண். அந்த அம்மையாருடைய வீட்டை கதவை தட்டுகிறோம். சொல்லுகிற போதே புல்லரிக்கிறது. நைட்டி ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க அந்த அம்மா. போய் கேட்டு எங்களுடைய படபடப்பை கேட்டவுடன் உடனடியாக ஸ்கூட்டி எடுத்துக்கொண்டு ஹைகோர்ட்டுக்கு வந்து நம்பர் பண்ணி, எங்கிட்ட ஸ்டாம்ப்பு கிடையாது, அந்த அம்மா கையில் வச்சிருந்த ஸ்டாம்பை ஒட்டி கொடுத்து விட்டு அந்த அம்மையாருக்கு, அம்மா இந்த நன்றிக்கு நாங்கள் மறக்கவே மாட்டோம், என்றைக்கும் நாங்கள் கடமைப்பட்டிருப்போம் என்று சொன்னபோது அந்த அம்மா என்ன சொல்லிச்சு தெரியுமா? நான் இன்றைக்கி இந்த சீட்டில் உட்காந்துருக்கிறேன்னா அது கலைஞர் போட்ட பிச்சை சார், அவரால் தான் நான் உட்காந்துருக்கிறேன் என்று சொன்னேன். ஒரு ஆம்பளை கொடுத்துருந்தா செஞ்சுருப்பானா? இல்லை, ஆண்கள் கோச்சிக்காதீங்க. கோர்ட்டு கிளார்க்கு பணம் கொடுத்தா தான் வந்திருப்பான், கட்டிங் கொடுத்தா தான் வந்திருப்பான். அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. நானும் 47 வருஷமாக வக்கீலாக இருக்கிறேன். எனக்கு தெரியும், ஒரு பெண்மணி, அது மட்டுமல்ல, நன்றி தலைவர் போட்ட அந்த உத்தரவால் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த அந்த அம்மையார் அங்கே வேலைக்கு போன காரணத்தினால் நன்றி உணர்வோடு அந்த நம்பர் பண்ணி கொடுத்தனுடைய விளைவுதான் இன்றைக்கு கலைஞருக்கு மிகப்பெரிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் ஒரு பெண் என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்கிறேன். அதனால்தான் பெண்களுக்கு செய்தால் நன்றியோடு இருப்பார்கள் என்ற உணர்வில்தான் தளபதி அவர்கள் ஒன்றின் பின் ஒன்றாக பேருந்திலே இலவச பயணம், அதே போல மாதந்தோறும் 1000 ரூபாய் +2 படித்த பெண்களுக்கு இந்த திட்டம் எப்படி உருவாச்சு தெரியுமா? எதிர்கட்சியில் இருக்கிற போது 2020 +2 தேர்வு முடிவு வருகிறது. அப்போ பத்திரிகை டிவியில் காட்டுறாங்க. நான் கலைஞர் தளபதி மற்றவங்களாம் உட்காந்து டிவியில் பார்க்குறோம். தூத்துக்குடியிலே ஒரு சத்துணவு கூடத்தில் வேலை செய்கிற ஆயாவனுடைய மகள் +2 முதல்ல வருது மார்க். 2வது மார்க்கு திண்டுக்கல்லில் இருக்கிற ஒரு தச்சு தொழில் செய்கின்ற ஒரு தொழிலாளருடைய மகள். இந்த தலைவர் தளபதி உத்து பார்க்குறார். பார்த்துட்டு சொல்கிறார், இந்த 2 பெண்கள் மார்க் வாங்கின உடனே நீ நானும் காலேஜில் போட்டி போட்டுக்கிட்டு மெடிக்கல் காலேஜ் சீட்டு கொடுக்குறேன்றான். காரணம் ஸ்டேட்லேயே ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க. அப்போ தான் சொன்னார், இதே போல் பல ஏழை பெண்கள் படித்து மார்க் வாங்கி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு கிளார்க்கு நம்ம டியூஷன் வைப்பான் நம்ம ஆள். எங்கள் வீட்டிலே நான் சொல்கிறேன், மற்றவங்க சொன்னால் கோச்சிக்கு போடுங்க. வசதியாக இருக்கிற நாங்களே +2 போனோன்னே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஆளை வச்சு ஆளுக்கு 1 லட்சம் 2 லட்சம் டியூஷன் ஃபீஸ் கொடுத்து அப்பவும் அது மார்க் வாங்கி தராது. எப்படியாவது கேப்டேஷன் கொடுத்து தான் சேர்க்கணும். அப்படி ஒரு நிலை நமக்கெல்லாம். ஆனால் எந்த விதமான வசதி வாய்ப்பு இல்லாமல் சத்துணவில் வேலை செய்கிற ஒரு ஆயானுடைய மகள் அரை வயிற்று கஞ்சியோடு சென்று படித்து இந்த அளவுக்கு மார்க் வாங்குவதை பார்த்துவிட்டு தலைவர் சொன்னார், இது போல பல மாணவிகள் இருப்பார்கள். +2 வரலும் படிச்சுடுவாங்க, ஃப்ரீ எஜுகேஷன், மத்தியானத்தில் சாப்பாடு போட்டுடுறாங்க, இலவச சைக்கிள் கொடுத்துட்றாங்க. ஆனால் இதை முடித்த பிறகு அந்த பெண்கள் மேல் படிப்பு தொடர முடியாமல் வீட்டு வேலை செய்கிறவருடைய குழந்தைகள், கார்மெண்ட்ஸில் வேலை செய்கிறவருடைய குழந்தைகள் இதெல்லாம் என்ன செய்யும் என்ற எண்ணம் ஏற்பட்ட காரணத்தினால்தான் அந்த குழந்தைகளும் படிக்க வேண்டும் என்பதற்காக மாதந்தோறும் 1000 ரூபாய் வங்கியிலே போடுகிற திட்டத்தை உருவாக்கி உன்னதமான திட்டத்தை தளபதி அறிவித்தார். அதனுடைய அருமை இப்போ தெரியாது. எப்படி எப்போ ஒரு கான்ஸ்டபிள் வேலை கொடுத்த ஒரு லேடி தலைவர் கைது செய்யப்பட்ட போது காப்பி வாங்கி கொடுத்ததோ, என்னைக்கோ ஒரு அம்மாவுக்கு வேலை கொடுத்ததுக்கு கலைஞருக்கு கடற்கரையிலே இடம் கிடைப்பதற்கு நம்பர் பண்ணி கொடுத்ததோ, அதே போல் தளபதி மு.க. ஸ்டாலின் கொடுக்குற இந்த ஒவ்வொரு 1000 ரூபாய் மூலம் படித்து பட்டம் பெற்று சசிகாந்த் செந்திலை போல IAS அதிகாரிகளாக, அண்ணாமலை போல ஆஃபீஸில் வரக்கூடாது.
நல்ல அதிகாரிகளாய், தாசில்தாராய், ஹெட்மிஸ்ட்ரஸா, காலேஜ் ப்ரொஃபஸரா வந்து முதல் கையெழுத்தை போடுகிற போது நான் சத்தியமாக சொல்கிறேன், அந்த கையெழுத்து போடுவதற்கு முன் 2 நிமிஷமாவது தளபதி மு.க. ஸ்டாலினை அந்த பெண் வாழ்த்தும். அந்த வாழ்த்தினால் இந்த கட்சி வாழும். எங்கள் குடும்பம் வாழணுன்றதுக்காக இந்த கட்சி வாழும். அதற்காகத்தான் பெண்களுக்காக இத்தனை திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறார். இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் மோடி இதையெல்லாம் பறிக்க நினைக்கிறார். தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தமிழ்நாடு வளர்ந்து விட்டதே. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை உத்தரப்பிரதேசத்துக்காரனுக்கு கொண்டு போய் கொடுறான். என்ன காரணம்? நீங்கள் முன்னேறிட்டீங்க, இங்கே பெண்கள் எல்லாம் படித்து விட்டார்கள், பெண்கள் எல்லாம் அதிகாரிகளாகி விட்டார்கள். உலகத்திலே அதிக சம்பளம் வாங்குறவங்க யார் தெரியுமா? சுந்தர் பிச்சை. அந்த சுந்தர் பிச்சை யார் தெரியுமா? தமிழ்நாட்டிலே திமுக ஆட்சி காலத்திலே இருமொழி கொள்கையை படித்து விட்டு போனவன் தான். ஹிந்தி படிச்சுட்டு இல்லை, இருமொழி கொள்கையிலே படித்தவன் தான் இன்றைக்கு இந்த உலகத்திலே அதிக சம்பளம் வாங்குற சுந்தர் பிச்சை. சந்திரமண்டலத்துக்கு போய் இன்றைக்கு 2 பெண்களும் ஒரு ஆணும், மயில்சாமி அண்ணாதுரையும், இவரெல்லாம் யாருடைய காலத்திலே படித்தார்கள்? திமுக ஆட்சி காலத்திலே, திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சி காலத்திலே படித்து சந்திரமண்டலத்துக்கே போகக்கூடியவன் தமிழ்நாட்டில் இருக்கிறான். தாங்கிக் கொள்ள முடியவில்லை மோடியால். அழிக்க நினைக்கிறார் நம்மை, ஒழிக்க நினைக்கிறார் நம்மை. ஆகவேதான் உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் எல்லாம் படித்து விட்டோம், நாம் எல்லாம் முன்னேறிட்டோம். நம்முடைய குழந்தைகள், நம்முடைய சந்ததிகள் வாழ வேண்டுமானால் வருகின்ற 19ஆம் தேதி நடைபெற இருக்கிற தேர்தலில் கை சின்னத்தில் சசிகாந்த் செந்தில் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். இன்னொரு செய்தியும் சொல்லிவிட்டு போகிறேன். மத்தியிலே அமையப் போகிற ஆட்சி இந்தியா கூட்டணி ஆட்சி தான் என்பதை நான் சொல்லவில்லை, எல்லா பத்திரிகை எழுதிவிட்டது. அப்படி வருகிற போது இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, அமைச்சர் பதவியில் அமைகின்ற ஒரு நிலைமை ஏற்படும். அப்படி ஏற்படுகிற போது கிருஷ்ணசாமி எம்பியாக இருந்தபோது எப்படி தொழிற்பேட்டை உருவாக்கினாரோ, பல சாலைகளை உருவாக்கினாரோ, மெட்ரோ திட்டங்கள் வந்ததோ, இவையெல்லாம் தொடர, மேலும் வளர நீங்களெல்லாம் வருகிற 19ஆம் தேதி கை சின்னத்திலே தவறாமல் அளிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.